வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல் திருவாதிரை களி தான் செய்ய போகிறோம். இந்த களி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு டம்ளர் பச்சரிசி வெல்லம் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். அந்த ஸ்வீட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும். வாங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா இதை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பச்சரிசி நல்லா வறுபட்டு செவந்து வரணும். அது வரைக்கும் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவு பொரிச்சு எடுத்தோம், வறுத்து எடுத்தோம்னா தான் இது நல்லாயிருக்கும் நமக்கு களி செய்கிறப்ப. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்குவோம். இப்போ அரிசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு தீயை இதுவும் குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுட்டு இதையும் அரிசி கூட சேர்த்து நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ அரிசி எடுத்த டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம், நல்லா வெல்லத்தை இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க. சரியான அளவாக இருக்கும். இப்போ இதை அதே கடாயில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்குவோம். வெல்லம் கரைஞ்சா போதும், நமக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ வெள்ளை தண்ணியை வடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த அரிசி ஆறி போயிருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த களிக்கு கொரப்பாக தான் அரைக்கணும். இதிலே கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்குவோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை சேர்த்துக்குவோம். வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் இதிலே இன்னமும் சேர்த்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். அது கூடவே இன்னும் 3 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் கணக்கு தண்ணி, 2 டம்ளர் வெல்லம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இதில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா கைவிடாமல் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். இப்போ நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து கொதிச்சு வருது. அடுப்பை சிம்மில் வச்சு தான் இதை ஃபுல்லாக நம்ம வேக வைக்கணும். கூட வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்துடும், உள்ளே வெந்திருக்காது. இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் நம்ம மாவோடையே போட்டு அரைச்சாச்சு. இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விடுங்க. நல்லா ஓரளவு திக்காக வர வரைக்கும் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ சரியான பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிப்போம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதுவும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இதிலே நீங்கள் திராட்சை கூட உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் சேர்த்து செய்யும் போது. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கூட இதில் வெட்டி நல்லா வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பூவாக சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பூவை நீங்கள் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற்றி கலந்து நமக்கு இதுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் விருப்பம்னா, இல்லாட்டினா வேண்டியில். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கிற அளவுக்கே வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் இந்த பதத்தோடையே நிப்பாட்டிக்குங்க, சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான சுவையில் ரெடி ஆகிருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு இந்த களியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.